எவ்வளவு மொல்ல மாதிரித்தனம் பண்ணாலும் சரி, டீகோடிங் ஸ்பேஸ் போடுறேன் கோட்டுக்கு, சரியா? ட்ரெய்லரை டீகோட் பண்றேன், நடக்கும். எழுதி வச்சுக்க, மாற்றுக்கிறதே கிடையாது. இது வரைக்கும் பீஸ்டுக்கு என்ன பண்ணணும், வாரிசுக்கு நான் எப்படி டீகோடிங் ட்ரெய்லர் டீகோட் பண்ணணும், இல்ல லியோக்கு எப்படி டீகோட் பண்ணணும், அதை விட 3 மடங்கு இந்த தடவை ஃபோர்ஸா இறங்குறேன்டா. முடிஞ்சா பாத்துக்கடா. நான் இந்த தடவை 3 மடங்கு ட்ரெய்லரை டீகோட் பண்றேன் ஸ்பேஸ்ல. ட்ரெய்லரை இன்ச்சு பை இன்ச்சு, செகண்ட் பை செகண்ட் டீகோட் பண்றேன். நீ முடிஞ்ச விஜய் ஃபேன்ஸ் மேல வந்து நீ வேணா முடிஞ்சா நீ பேசி காட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா படத்தையும் ட்ரெய்லரை டீகோட் பண்றோம், அதே மாதிரி இங்க ட்ரெய்லரை டீகோட் பண்றோம். முடிஞ்சா ஒன்னால உனக்கு திறமை இருந்தா நீ பண்ணி காட்டு. நீ என்ன பண்ற போயிட்டு? இல்ல இல்ல இவனு இங்க என்ன மக்களே, என் முதல்ல குத்துறதுக்கும் இங்க சில 1-2 எனக்கு பிடிக்காத சில ரஜினி ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க மக்களே. அது ஆனஸ்டா நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவன் ரொம்ப இது இடைஞ்சல் பண்றான், குடைச்சல் கொடுக்குறான். எது குடைச்சல் கொடுக்குறேன்? ஏன்னா இவனுங்க அரசியல் கட்சி, விஜயோட அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ஃபேன் ஃபைட்டு அவங்களுக்கு நடுவில் இன்டரப்டா இருக்கு. அவனுக்கு காலில் உண்டானுங்க, விஜய் ஃபேன்ஸு எப்போவோ காலில் உண்டானுங்க. விட்டுருங்கண்ணா, எங்களை விட்டுருங்கண்ணா, நாங்கள் அரசியல் பேச போகிறோண்ணே, எங்களை விட்டுருங்கண்ணா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கண்ணா, நான் வாழ விடுனே அப்படின்றான் விஜய் ஃபேன்ஸ். அதனால அவனுங்களை நான் பெருசாக சீரியஸெல்லாம் இப்பெல்லாம் எடுத்துலாம் அடிக்கிறதே கிடையாது. அந்த சிவகார்த்திகேயன் ஸ்பீச் அப்போ கூட சூர்யா ஃபேன்ஸு, விக்ரம் ஃபேன்ஸு, ரஜினி சார் ஃபேன்ஸு எல்லாருமே தனுஷ் ஃபேன்ஸ்க்கு கூட இருந்தாங்க. இந்த கமல் ஃபேன்ஸ் மட்டும்தான் சிவகார்த்திகேயன் சைடு போய் நின்று. ஏர்போர்ட் மதுரையில ஏர்போர்ட்ல சிவகார்த்திகேயன் முதல்ல பொலிச்சுன்னு 2 போட போடும் போது எந்த ஃபேன் பேசுறா வந்து சப்போர்ட்டுக்கு நின்னா? ஓப்பனா கேக்குறேன்டா. ஒருத்தன் அந்த டைம்ல உண்மையிலே எவனா ட்ரௌசர் போட்டு சுத்திட்டு இருந்தவன், எவனாவது உண்மையிலே கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கிற வந்து சொல்லு. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை, சிவகார்த்திகேயனை மதுரை ஏர்போர்ட்ல முதல்ல பொலிச்சுன்னு அடிக்கும் போது இங்க சப்போர்ட்டுக்கு வந்த ஒரே ஃபேன் பேஸ் ரஜினி ஃபேன்ஸ் மட்டும்தான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? மாவீரன் படம் கேவலமா இருக்கும் போது கூட இங்க ஸ்பேஸ் போட்டு இந்த படத்தை பத்தி இங்க பாசிட்டிவா பேசுறது இவன் தான், ரஜினி ஃபேன்ஸ் மட்டும்தான். நான் தான் போட்டேன். டான் படத்துக்கு ஸ்பேஸ் போட்டது நான் தான் போட்டேன். கவின் ப்ரோ அப்ப வந்து அவர் வந்து வளரல இல்ல, இப்ப அவர் வந்து பெரிய ஸ்டார் ப்ரோ. இப்ப மட்டும் என்ன 150 கோடிக்கு பாக்ஸ் ஆபீஸ் இருக்கா? அவன் தான் பேசுறான் அப்படி, அவர் பெரிய ஸ்டார் ஆயிட்டாருன்னு அவரே சொல்லிக்கிறான். ஏதோ ஒரு 3 இல்ல ஏதோ ஒரு 3 படம் ஓடி போச்சுன்னா 2 தலையில 2 கொம்பு வந்துருமா? நிறைய இல்ல இப்ப கொஞ்சம் அந்த அன்னைக்கு பேசுறப்ப அதுதான் சொன்னாப்ல. இல்ல இல்ல நான் ஓப்பனா சொல்றேனே, இங்க வந்து விஜய் டிவில வளரும் போது இங்க ரஜினின்னு வச்சு ரஜினி மாதிரி மெமிக்ரி பண்ணிட்டு நீ இப்படிதான் விஜய் மாதிரி தான் என்னென்ன பண்ணீங்களோ அப்படிதான் பண்ணிட்டு வந்தீங்க. ரஜினி ரசிகர்கள் சப்போர்ட்டா தான் இருக்கிறான், ஓகேவா? அது யார், நாட் ஓன்லி சிவகார்த்திகேயன், எந்த ஃபேன் எந்த நடிகர் அந்த மாதிரி பண்ணாலும் எல்லாருமே ஒரு பீரியட் ஆஃப் காலகட்டத்தில் 90s அப்புறம் 2000 அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள், ரஜினி இமிட்டேட் பண்ணாத நடிகர்கள் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே சப்போர்ட்டா ரஜினி ரசிகர்கள் இருந்திருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே கொண்டு வந்து உங்க ஃபேன் பேஸை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக மோதனா நம்ம சரிசமம் அப்படின்னு ஒரு தப்பான இந்த 2K கிட்டுக்கு, அதுதான் சொன்னாரு அவர். இந்த 2K கிட்டுக்கு தெரியாது ரஜினியை பத்தி, உங்களுக்கு 2K கிட்டுக்கு தெரியாது. அதனால புரிஞ்சுக்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். நான் எப்படி வளர்ந்தேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்றது நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் பேசணும், வளரும் போது பேசக்கூடாது. உன் தகுதிக்கு என்னமோ அதை நீ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யாராலையுமே இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், என் தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பும் சரி வாழ்க்கையும் சரி அது பாலச்சந்தர் கொடுத்தது. இது தலைவரே பல இடத்துல சொல்லியிருக்கிறார், ஓகேவா? அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அவர் சரியா தன்னுடைய திறமைகளை காட்டி மேல வந்தார், ஓகேவா? ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த குருநாதருக்கு அவர் இருக்கும் போதும் சரி அவர் இல்லாத போதும் சரி அந்த நன்றியை காட்டிட்டே வர்றாரு அவர். இது என் தலைவருக்கு நான் பெருமையா பேசிக்கிறேன், நான் வேற எதுவும் சொல்லலப்பா, நான் வேற எதுவும் சொல்லல. புரிஞ்சுங்க, நன்றியை மறக்கிறவன் மனுஷனே கிடையாது. எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் நன்றியை மறக்க கூடாது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்ம எப்படி இங்கேருந்து எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். யாராலையும் சுயமா மேலெல்லாம் வந்துடலாம் நிக்க முடியாது. ஏதாவது அப்படி ஒரு ஹெல்ப் அப்படி தூக்கி வர்றதுக்கு யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க கூட. அது எல்லா இண்டஸ்ட்ரியும் சரி, நாட் ஓன்லி சினிமா, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சரி, தூக்கி வர்றதுக்கு யாராவது ஒரு ஹெல்ப், ஒரு ஷோல்டர் மாதிரி, ஒரு ஊந்துகோல் அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? அதனால இது வந்து காமனா சொல்லிடுறேன். இன்னொன்னு, இங்க இருக்கிறவனுங்க எல்லாம் விஜய் மியூச்சுவல் கன்னிகள் அப்படின்னு கேட்டா, இப்ப இருக்கிறது நிறைய பேர் மாறிடுச்சு, கன்னிகளா மாறிடுச்சு, மியூச்சுவல் கன்னிகளா மாறிடுச்சு அவனுங்க குரூப்ல. அது உண்மை.
எல்லா ஃபேன் பேஸ்லயும் சில மியூச்சுவல் கண்ணிகள் இருக்கும், ஒரு 4-5 இருக்கும். அவனுக்கு இதுல கொஞ்சம் எல்லாமே அந்த பக்கம் தான் பேஸ் ஆயிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்றவன் இல்ல ராஜா, இல்ல ராஜா, இன்னும் வளரணும் சரியா. போயிட்டு முதல்ல நடக்கணும், அதுக்கப்புறம் தான் ஓடணும். சிவகார்த்திகேயன் ஃபார்மேட்ல சொன்னோம்னா முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும் சரியா. நீங்க வந்து ஒரு 4 படம் ஒரு 100 கோடிக்கு மேல ஹிட் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் நீங்க விஜய் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுங்க, ஓகேவா? அதுதான் உங்க ரேஞ்ச். கபிலன் ப்ரோ எனக்கு என்ன சொன்னா கூட வருத்தம் இல்ல, நான் ரஜினிக்கு மட்டும்தான் ரசிகன். நல்லா கவனிச்சு, நான் ரஜினிக்கு மட்டும்தான் ரசிகன். நான் மியூச்சுவல் கண்ணிலாம் கிடையாது. நாங்க ரஜினிக்கு மட்டும்தான் ரசிகன். ரஜினியை யார் தொட்டாலும் சரி, நான் இதே மாதிரி தான் ரிப்ளை பண்ணுவேன். என்கிட்ட இவனையா அடிக்கிறேன் அவனையும் அடிக்கிறேன், நான் அந்த பாகுபாடெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஒரு வாரம் நான் பார்த்தேன். இந்த பாகுபாடு வந்து நான் வந்து எந்த ஃபேன் பேஸ்லயுமே நான் பார்க்கல. எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தான். சரி, நம்ம சண்டை போட்டால் நம்மளை அட்டென்ஷன் அதிகமாக கொடுக்கப்படும், அதனால நான் அவாய்ட் பண்ணி போறது நிறைய இதுல நடந்திருக்கு. நான் அவாய்ட் பண்ணி நிறைய தடவை அவாய்ட் பண்ணி போயிருக்கிறேன். ஏன் சிம்பு டிபி வச்சுட்டு என்கிட்ட வந்து வம்பு இருப்பானுங்க. உள்ள போய் பார்த்தா விஜய் மியூச்சுவல் கண்ணியா இருக்கும். இன்னும் ஒரு 50 ஃபாலோவர் 500 ஃபாலோவர் இருப்பான். கண்டுக்காம விட போய் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு 4 மாரி போடான்னு தூக்கி விட்டுருவேன். ஆனா சொல்லி வச்ச மாதிரி ஒரு 15-20 ஐடி, ஆமா ஒரு 15 ஐடி இருக்கிறது மொத்தமா, அந்த 15 ஐடி மொத்தமா இறங்குது அப்படின்னா அப்ப என்ன படம் ப்ரமோஷனுக்கு இப்பயே ஏம் பண்றோம். நல்லா கவனிச்சுக்க, இன்னும் வேட் அண்ட் ரிலீஸ் டேட்டே சொல்லல. போன வருஷமே அது கண்டுக்காம விட்டாச்சு. ஆமா, ஜெயிலர் வந்து ஆமா விட்டாச்சு. வேண்டாம், எதுவும் சொல்லிக்க வேண்டாம், நம்ம பாட்டு மாவீரன் டைம்லயே, ஆமா மாவீரன் டைம்லயே போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டு போனோம். மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு இருந்தா சும்மா விட்டு கொடுத்துலாம் போயிட்டு இருக்க முடியாது. புரியுதா? இது தெரியாதவன் எங்க நடந்தது ஏது நடந்ததுன்னா உனக்கு ப்ரூஃபை போட்டு காட்டிட்டு இருக்கலாம், எனக்கு வேலை கிடையாது. உனக்கு முன்ன மாதிரி நான் உட்காந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாரு இதே போட்டிருக்கிறான் பாரு, ஏன் உனக்கு டிஎல்ல தெரியாதா? ரியாக்ஷன் கொடுக்கறவனை முதல்ல குறை சொல்ற நிப்பாட்டுங்கடா. முதல்ல ரியாக்ஷன் கொடுக்கறவனை முதல்ல குறை சொல்றதை நிப்பாட்டுங்க. முதல்ல எவன் ஆரம்பிச்சா அவனை போட்டு நின்னவன பண்ணிக்க. ரியாக்ஷன் கொடுக்கறவனை போயிட்டு குறை சொல்ற வேலையெல்லாம் பொட்டத்தனமான ஒரு வேலை. உண்மையிலே சொல்ற பொட்டத்தனமான வேலை. ரியாக்ஷன் கொடுக்கறவனை போயிட்டு நம்ம குறை சொல்லி அடிச்சோம் அப்படின்னா அது பொட்டத்தனமான ஒரு வேலை, ஆம்பளத்தனமா இருக்கும். ஓகேவா? மேன் டு மேன். உங்க ரேஞ்ச் என்னமோ விஜய் ஃபேன்ஸ் கூட சண்டை போடு, அதுதான் உங்க ரேஞ்சு. அவன் தான் டயர் 2ல இருக்கிறான், அவன் கூட போய் சண்டை போடுங்க சரியா. இல்ல இந்த ரஞ்சிதமே தானே, ரஞ்சிதமே பாட்டு வந்துச்சு ஓகேவா, அதுல அவன் மூச்சு திணற ஆடினான். அதுக்கப்புறம் இவனோட ஏதோ ஒரு வீடியோ சாங் வந்துச்சு, இவன் சூப்பரா அந்த பாட்டு வீடியோ சாங் வந்தப்ப வந்துட்டு இவன் தான் பெஸ்ட் டான்சர்னு ஊரே சொல்லுச்சு. உட்காந்து அவனுங்க போட்டு அந்த கழுவுனானுங்க. அப்புறம் ஒரு படி மேல போனானுங்கடா விஜய் ஃபேன்ஸ். என்ன பண்ணானுங்கன்னா சிவகார்த்திகேயன் பொண்ணு கொண்டு எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணானுங்கடா. அதான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இது என்னமா இன்னும் ரிலீஸ் டேட் எதுவுமே சொல்ல, இதுக்கு உட்காந்து இந்த அழுறானுங்க. அது ஒண்ணு இல்ல கிங்ஸ்லி, பயம் கொடுக்கும்ல, பயம் 1000 விஷயங்களை பேச வைக்கும் கிங்ஸ்லி. சத்தம் போடுற நாயை விட சைலண்டா இருக்கிற புலிதான் பெரிய ஆபத்து. புரியுதா உனக்கு? எனக்கு என்னன்னா, சரி இவங்க இங்க ஃபேன்ஸ் தான் இங்க பேசுறான்னா அவன் எதுக்கு ஸ்டேஜ் ஏறி அதெல்லாம் பேசுறான், சம்பந்தமே இல்லாம. சூர்யா ஃபேன்ஸ் கூட தான் அன்னைக்கு உட்காந்து ஒரு 2-3 ஐடிலாம் வந்து பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தமா அவனுக்கு சைடில் ஃபேன் கிளப் என்ன பண்ணானா ஆஃப் பண்ணி விட்டாங்க. டேய் நீ தேவையில்ல பிரச்சனையா கிளப்பி விட்றான், வாய் முட்டை உட்காரான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவன் வாய் முட்டை அப்படியே போயிட்டான். ஆரம்பிச்சவன் அப்படியே கம்முன்னு சைலண்டா முடிஞ்சது. இவங்களுக்கு என்ன உனக்கு இன்னும் வளரவே இல்லை. நீ உனக்கு என்ன ராஜ்கமல் பிலிம்ஸ் என்ன சன் பிக்சர்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? ஏய் அதுதான் சேராத இடம்லாம் சேர்ந்து இருக்கானுங்கல்ல. கமலை உட்காந்து ஊரே ஒண்ணு கூடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேங் பேங் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியன் 2. நீ வாண்டடா உள்ள பூந்து நீ வாண்டடா முட்டு கொடுத்து இது இப்படிதான் விஜய் ஃபேன்ஸ் கமல் ஃபேன்ஸுக்கு முட்டு கொடுத்து என்ன ஆச்சு பாத்தில்ல? செவனேன்னு சும்மா இருக்கிற ரஜினி ஃபேன்ஸா சீண்டாதீங்க, ரஜினி சீண்டாதீங்க, அப்புறம் ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டான். இல்ல இப்படி ஆக்சுவலி இவனுங்க கமல் ஃபேன்ஸ் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் வேற தூண்டி விட்டானுங்க, இப்ப இவனுங்களை வேற தூண்டி விடுறானுங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு என்னன்னா அவனுக்கு என்ன அவனுக்கு என்னன்னா இல்ல அவனுக்கு காக்காவுக்கு என்ன பிரச்சனைனா அவனுக்கு வந்து அங்க படத்தை கொண்டாடணும். இங்கே நம்ம முன்னாடியே ட்ரெய்லர் ரிலீஸ் அன்னைக்கே நம்ம போட்டு நம்மளை பிஸியா வைக்கணுமா. நம்ம இந்த பக்கம் சண்டை போட்டு ரொம்ப பிஸியா இருந்தோம்னா விஜய் நம்ம கோட்டை விட்டுருவோமா. டேய் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க,
கோ டு ட்ரெய்லர் டீகோடிங். ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், அந்த ட்ரெய்லரை டீகோட் பண்ணி நான் ஸ்பேஸ் போடுவேன். ஓகேவா? பாருங்களேன், இவனுங்க கமல் ஃபேன்ஸ்க்கு அவனுங்க படத்தை ஓட வைக்கிறதுக்கே துப்பு இல்ல. இவனுங்க ஏதோ பேக்கப்ல சப்போர்ட்ல இவன் படத்தை ஓட வச்சிருவானுங்களா அவனுங்கள வேற. டேய் அவனுக்கு புரியலடா. இல்ல ஒரு தடவை இங்க ரஜினி ஃபேன்ஸ் அவாய்ட் பண்ணா என்ன ஆகுன்றது அவனுக்கு தெரியல. ரஜினி ஃபேன்ஸ் மறந்துட்டு தொடச்சிட்டு தூக்கி போடுறவங்க கிடையாது. ஒன்ஸ் ஒரு தடவை மைண்ட்ல பதிவாயிடுச்சுன்னா அவன் கடைசி வரைக்கும் அவன் பார்க்கவே மாட்டான். நீ பாரு இந்த தடவை இனிமேல் என்ன நடக்குன்னு மட்டும் பாரு. ஆனா நான் இனிமேல் சொல்றேன், எந்த சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் என்கிட்ட வந்து கபிலம் ப்ரோ இந்த படத்தை பத்தி பேசுங்க, இந்த சத்தியமா மயிரெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சப்போர்ட் ட்வீட் கூட நான் போட மாட்டேன். உன் வேலை இருந்தாலும் நான் பாட்டு என் ரூட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன். சரியா? எனக்கு எவன் படத்தை உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு பாராட்டுன்னு தோணுச்சுன்னா பாராட்டி பேசுவேன், பாராட்டி ட்வீட் போடுவேன். அவ்வளவுதான் எனக்கு தோணும். ஓகேவா? இனிமேல் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் இங்க வந்து மற்ற ரஜினி ஃபேன்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் வந்து கேட்டாங்கன்னா உங்க விருப்பம், நீ பாத்துக்க. ஆனா சொல்றோம் முதல்ல குத்துவான், எழுதி வச்சுக்க. இன்னொரு விஜய் ஃபேனை நீ வளர்த்து விடாது, இன்னொரு விஜயை வளர்த்து விடாது. கபிலன் ப்ரோ எனக்கு என்ன வருத்தம்னா, அவன் பேசுனதை விட எனக்கு வந்து இதுல நாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். ஒரு படம் நல்லா போயிட்டு இருக்கு, அப்போ வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்க. தேவையில்லாம ஒரு டாபிக் பத்தி இவங்களே பேசி எங்களை வந்து ஒரு பேக் ட்ராப் பண்றாங்க. இவங்க அதுக்கு கூட விஜய் ஃபேன்ஸும் சேர்ந்துக்கிறாங்க. ஒன்னும் புரியல எனக்கு. அதுதான் வருத்தம்.